வணக்கம். நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து ஒரு கற்றல் திறனுக்காக மட்டும்தான். அதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம சொல்லப்படுற பங்குகள் எதையும் வந்து உங்களை வாங்கவோ, விற்கவோ சொல்ல வந்து ஆலோசனை கிடையாது. நீங்கள் அப்படி வந்து இங்கே நம்ம சொல்கிற பங்குகளை வந்து நீங்கள் வாங்கவோ அல்ல விற்கவோ செய்யணும் அப்படின்னா, செபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு வந்து வாங்கலாம், விற்கலாம். அதுமாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், சார் இன்ட்ராடேக்கான பங்குகள் சொல்லுங்கள் அப்படின்லாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்கான பங்குகளோ ஆப்ஷனுக்கான பங்குகளோ இங்கே வந்து நம்ம சொல்லப்படுறது கிடையாது. முழுக்க கற்றலுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். நன்றி, வணக்கம். நம்ம எதிர்பார்த்த முறையே மார்க்கெட் வந்து இன்றைக்கி 23,350 புள்ளிகள் இல்லை வந்து முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 160 புள்ளிகள் வந்து அதிகரித்து முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 530 புள்ளிகள் அதிகரித்து 50,593 இதில் க்ளோசிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 550 புள்ளிகள் அதிகரித்து 62,855 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதாவது நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23,000 கடந்து முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தா ஒரு 50,000 கடந்து முடிவடைஞ்சிருக்கு. இது வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸான பாயிண்ட். அதாவது இந்த 23,000 வரும்போது விற்கணும்னு நிறைய பேருக்கு தோணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலும் 50,000 அப்படின்றது நிறைய பேர் விற்கணும் அப்படின்னு சொல்லி தோன்ற இடம் வந்து அந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டை விட்டு தாண்டி இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக தோணலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பை பண்ணியிருக்காங்க. 7,470 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி பையிங். ஸோ நேற்று வந்து ஒரு 3,000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 7,470 கோடி பையிங். அதுமாதிரி டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 3,202 கோடி ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டாக்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, கண்டினியூஸாக இவங்க செல் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த பையிங்லாம் வந்து இவங்க வந்து உள்ளே வரும்போது அவங்களாம் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து அவங்கள்ட்ட அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மிட் டைமில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிது. அதுமாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் லோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மார்ச் லோவுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29 லட்சம் கோடி மார்க்கெட்டோட கேபிடேஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. அதில் வந்து 17 லட்சம் கோடி லார்ஜ் கேப்லையும், 5.16 கோடி வந்து மிட் கேப்லையும், 3.75 கோடி வந்து ஸ்மால் கேப்லையும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தோம், ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2,120 பங்குகள் வந்து அட்வான்ஸ்டு என்எஸ்சியில். அதே மாதிரி 804 பங்குகள் மட்டும் தான் டிக்ளைன். அதே மாதிரி 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33 பங்குகள் 52 வீக் ஹை. லோ பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 49 பங்குகள் மட்டும் தான் 52 வீக் லோ. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் பார்த்தா 192 பங்குகள் அப்பர் சர்க்யூட். லோ பார்த்தோம் 53 பங்குகள் வந்து லோயர் சர்க்யூட். அதே மாதிரி பிஎஸ்சிலையும் வந்து 2,872 பங்குகள் வந்து அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 1,286. அதே மாதிரி 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 75 பங்குகளும், லோ பார்த்தோம் அப்படின்னா 96 பங்குகள் லோ. இதை தான் வந்து பிஎஸ்சியில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இது. அதே மாதிரி போன வாரத்தில் நடந்து முடிஞ்ச செக்டரல் இண்டெக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா செக்டரையும் வந்து இண்டெக்ஸில் வந்து நல்ல க்ளோசிங் முடிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி மட்டும்தான் ஒரு 8 மாதம் லோவில் வந்து டச் பண்ணியிருந்தது. அதுவும் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் மேலே ஏறி க்ரீனில் முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஏற்றத்தில் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அதை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த மாதிரி முடிவடைஞ்சிருக்கு. போன வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முடிவடைஞ்ச வாரத்தில். அதே நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 50 பங்குகள் 38 பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் வந்து ஒரு 12 பங்குகள் மட்டும் நெகட்டிவ். அதில் வந்து இன்றைக்கி வந்து டெக் கம்பெனியான இன்ஃபோசிஸ், மகேந்திரா, விப்ரோ, ஸோ அந்த பங்குகள்லாம் வந்து இன்றைக்கி குறைஞ்சனால வந்து இன்றைக்கி ஒரு 42 புள்ளிகள் வந்து நிஃப்டியில் வந்து நிஃப்டி வந்து குறைச்சலாக வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி பவர் பங்குகளான என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் வந்து ரிலையன்ஸ் ஒரு 1% இருந்து, ஹெச்டிஎஃப்சி பேங்க், சன்ஃபார்மா, டாடா மோட்டர்ஸ், எஸ்பிஐ லைஃப், கோல் இண்டியா, நீங்கள் அந்த இதெல்லாம் அந்த பவர் செக்டர் கூட சார்ந்த பங்குகள்லாம் இன்றைக்கி ஓரளவு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது நிஃப்டிலையும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 34 பங்குகள் பாசிட்டிவ், 16 பங்குகள் மட்டும் டிக்ளைன். அதில் டிக்ளைன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட், ஜியோ ஃபினான்ஸ், இண்டிகோ, வேதாந்தா, வருண் பெவரேஜ், ஹேவல்ஸ், பெல், ஜிண்டால் ஸ்டீல், கோல்கேட் பாமாலிவ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், போஸ்க், மேரிகோ, டொரண்ட் ஃபார்மா, ஏபிபி, ரெக், இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து இதில் வந்து நெகட்டிவில் முடிஞ்சது. பாசிட்டிவில் முடிஞ்ச பங்குகள் அப்படின்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ், ஜொமேட்டோ, கெயில், டாடா பவர், டிவிஎஸ் மோட்டார், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங், அதானி கிரீன், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஐஓசி, பிஎஃப்சி, மதர்சன், அம்புஜா சிமெண்ட், கேனரா பேங்க், பிஎன்பி, ஸோ அப்புறம் அதானி, நவ்கரி, ஸ்ரீ சிமெண்ட், டாபர், எஸ்ஆர்எஃப், ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து மிட் கேப்பில் வந்து நெக்ஸ்ட் 50ல் வந்து பாசிட்டிவாக முடிவடைஞ்ச பங்குகள். நிஃப்டி கண்டினியூஸாக ஏறதுக்கு ஒரு கடந்த 5 தினமாக வந்து கண்டினியூஸாக ஏறி இருக்குது. அதில் வந்து அவங்க நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸ் ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு போல தெரியுது. அதே மாதிரி இந்த வர குவார்ட்டர்லி ரிசல்ட் ஸ்ட்ராங் கார்பரேட் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் இருக்குது. அதே மாதிரி ஜிடிபி க்ரோத்தும் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கும்.
எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வராதாங்க. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக மார்க்கெட்டுக்குள்ள ரெண்டு மூணு செஷனாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஐ பாலிசி மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. ருபீஸும் அதே மாதிரி ஸ்ட்ரெங்தனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஏறதுக்கான காரணங்கள் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் சார் வந்து கிட்டத்தட்ட அவரோட திருவாயில் வந்து எதுவும் வந்து சொல்லாமல் இருக்கார். கடந்த கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அமைதியாக இருக்கிறது ஒரு பெரிய வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய புல்லிஷாக இருந்தது. அவர் ஏதாவது சொல்ல போய் மார்க்கெட் கவுந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த மார்க்கெட் வந்து ஏற்றம் இருந்திருக்காது. இந்த அதே என்ன சொல்கிறது 22,400 22,300 அது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த ஏற்றம் வந்து வந்திருக்காது. அவரோட ஒரு வாரமாக எதுவும் வாயை திறந்து சொல்லாதது நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரும்பாலான பங்குகள் வந்து பெரிய ஏற்றம் கொடுத்துருந்தது. நிறையா வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் நிறைய ஏற்றம் கொடுத்தது. அதே மாதிரி ஆயில் கம்பெனிஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம். சடனாக ஹைக்கார்டாக இருக்குது. நம்ம சென்னை பெட்ரோ, மேங்களூர் ரிஃபைனரி இதெல்லாம் பார்த்தா சடன் ஹைக் இன்றைக்கி எதிரே பார்த்துருக்க மாட்டோம். எதிரே பார்க்கல அந்த மாதிரி ஹைக் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மேங்களூர் ரிஃபைனரி பார்த்தோன்னா எம்ஆர்பிஎல் 15% இன்றைக்கி வந்து ஏற்றம். அலம்பிக் ஃபார்மா ஒரு 13% ஏற்றம். தேஜஸ் நெட்வொர்க் காலையிலேருந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது 12%. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் ஒரு 13% ஏற்றம். ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் காலையிலேருந்து ஒரு 12% ஏற்றத்தில் இருந்தது. ஜேடபிள்யூஎல் ரொம்ப நாளாக இறங்கி அந்த வேகன் பங்கு ஜேடபிள்யூஎல் அப்படின்றது இன்றைக்கி ஒரு 11% இன்றைக்கி இதில் பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. அதேமாதிரி ஜென்டெக் ஒரு 10% அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு. அதேமாதிரி சென்னை பெட்ரோ ஒரு 10% க்ளோசிங். ரெட்டிங்டன் ஒரு 10%. விஎல்எஸ் இன்டர்நேஷனல், வாட்டக் வெபாக் நேற்று பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வாட்டர் திம்ஸ்லாம் வந்து ஏறவே இல்லை அப்படின்னு. இன்றைக்கி இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கு. நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சில பங்குகள் வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த பங்குகள்லாம் பெரும்பாலான பங்குகள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு வந்திருக்கு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த பங்குகள் நல்ல பங்குகள், எந்த பங்குகள்லாம் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பங்குகளில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றதையும் பாருங்கள். அதேமாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஒரு 9% இருந்தது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அது ரொம்ப நாள் வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஃபாலோ ஆன ஸ்டாக் இது. SW சோலார் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இதுவும் 9% ஏறிந்து. நேற்றும் அது கூட அதிகரிச்சிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 9% அதிகரிச்சு. ஐடிபி பேங்க் ஒரு 8% அதிகரிச்சிருந்தது. ஓலா கிரீன் டெக் ஒரு 8%. ஜோதி சிஎன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரேடிங் செஷனில் ஒரு 300 350 கிட்ட அதிகரிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சது 770 மார்ச் மாதம் 3 780 பார்த்தோம் அந்த ஸ்டாக்கு. இன்றைக்கி 1060 இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி 8% அதிகரிச்சிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் அதுவும் இன்றைக்கி 235 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது 8% கிட்ட அதிகரிச்சிருக்கு. குயிஸ் கார்பரேஷன், பிசிபிஎல் கெமிக்கல், நியூஜன் சாஃப்ட்வேர் பார்த்தா அதுவும் ஒரு சடன் ஹைக் ஒரு 11% ஏற்றம் கொடுத்தது. கடைசியில் வந்து க்ளோசிங் வந்து 7% இதில் முடிவடைஞ்சிருக்கு. சிஎம்எஸ் இன்ஃப்ரோ ஒரு 7%. மேன்கைன் ஃபார்மா கம்பெனியில் பொறுத்தவரைக்கும் மேன்கைன் ஒரு 7% இதில் முடிஞ்சிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல், பிரிகோல், ஓரியன் கிரீன், கார் ட்ரேடு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5-6% முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அது ஒரு 6% முடிஞ்சிருக்கு. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு 6%. இந்துஸ்தான் பெட்ரோல், DCM ஸ்ரீராம், ரைட்ஸ் ஸோ ரயில்வே பங்குகள் அண்ட் ரைட்ஸு, ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், ரெயில்டெல், RVNL இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சின்ன ஈட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. டிடகர் வங்கி இதெல்லாம் வந்து வரும் வாரத்தில் ரயில்வே செக்டருக்கு வந்து அதிகமாக வந்து ரயில்வே செக்டர் பங்குகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவோட போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த செக்டர் ட்ரெயினில் போகிற இது வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இல்லை அங்கே போய் ரூம் எடுத்து தங்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த ரயில்வே இண்டஸ்ட்ரி, அது சார்ந்த FMCG ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து இந்த ஒரு வெளியில் போய் சுற்றுற ஆடம்பர பொருட்கள் வாங்குற இண்டஸ்ட்ரி அதாவது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு. கிளாத்திங் அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஏற்றம் கொடுக்கும். JSW இன்ஃப்ரோ, ஜீனஸ் பவர், அப்புறம் ட்ரிவேலி இன்ஜினியரிங், டிடகர் பார்த்தோன்னா ஒரு 5% ஏறி இருந்தது. ஃபோர்ஸ் மோட்டர் 5% இருந்தது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஒரு 5% இருந்தது. ஸ்வான் எனர்ஜி ஒரு 5% ஏறி இருந்தது. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 5%. ஆதித்ய பிர்லா கேபிட்டல், தாமஸ் குக், டெக்ஸ்மாக் ரெயில் இன்ஜின், லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி, பாரத் பிஜ்லி, அஜந்தா ஃபார்மா, சென்கோ கோல்டும் எனக்கு 5% ஏறி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து 5-6% ஏறி பங்குகள். JBM ஆட்டோ ஒரு 5% ஏறி இருந்தது. கேஃபின் டெக்னாலஜி, ஜெய்கார், BG கிரீன் பேக், கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், கேல்ஃபர், SJVN ரொம்ப நாள் ஏற SJVN கூட இன்றைக்கி ஒரு 4% ஏறி இருக்குது. TVS சப்ளை செயின், பாரதீப் பாஸ்பேட், திருமலை கெமிக்கல், IFCI, ஹட்சன் ஆக்ரோ, கல்பத்தூர் ப்ராஜெக்ட், அதானி வில்மர், சோழமண்டலம் ஃபினான்ஸ், வைபவ் கோல்டு, ஆனந்தராஜ். ஸோ டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து கவனிக்க சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆனந்தராஜ் வந்து புஷ்பேக் கொடுத்து ஒரு 5% நான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி பிளாக் பாக்ஸ் கூட முடிஞ்சிருக்கும். ரிலையன்ஸ் எனக்கு 1% ஏறி இருக்குது. அதுமாதிரி ரெயில்டெல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 4% ஏறி இருக்குது. ஹூண்டாய் மோட்டார் ஒரு 4% ஏறி இருக்குது. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. அதே மாதிரி ஒக்காடு, மேன் இன்ஃப்ரா, JSW ஹோல்டிங்ஸ், சாஃபேர் ஃபுட்ஸு, கார்வேர், டைம் டெக்னாலஜி, L&T ஃபினான்ஸு. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் இதில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள்.
அதே மாதிரி பாலு ஃபோர்ஜி ஒரு 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஸ்எம்எல் இஷ்யூ கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கேன். நான் வாட்ச் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தேன். நான் கூட அந்த பங்கு அதை பற்றி பேசியிருந்தேன். அதை நேற்று வீடியோ பேசியிருந்தேன், அதுக்கு முன்னாடி வீடியோ அதை பற்றி பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு 20%, 15% ஏறி, இன்றைக்கி ஒரு 15% கிட்டத்தட்ட அது ஏறி இருக்குது. இக்யூ லைட்டிங் நான் அதை பற்றியும் பேசியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 13% ஏறி இருந்தது. ஸோ நான் அதாவது சில பங்குகள்லாம் வந்து சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று இதில் சார்ட் பார்த்துட்டு. அந்த பங்குகள்லாம் கிட்டத்தட்ட கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் எந்தெந்த பங்குகள்லாம் ஏறி இருக்குது அப்படின்றத நான் பேசியிருக்கிறத வச்சு. அதெல்லாம் வந்து நான் பேசி முடிச்ச அப்புறம் அந்த பங்குகள்லாம் வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து அனலைஸ் பண்ணி என்ன அந்த பங்குகள்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட் நான் 10% அப்பர் சர்க்யூட் அடித்து லாக் ஆகிடுச்சு எனக்கு. அதுவும் கிட்டத்தட்ட அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹாரிசன்ஸ் மலையாளம் 9%, அஜ்மீரா ரியாலிட்டி ஒரு 10%, டிஆர்எஃப் ஒரு 8%, வேலியண்ட் ஆர்கானிக், ஓலா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓலா எலக்ட்ரிக் அது ஒரு 8% ஏறி இருந்தது. அது நேற்று வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் அது வந்து இம்பாக்ட் பண்ணல, இருந்தாலும் அது ஏறி இருந்தது. ஐடிசி ஹோட்டல்ஸ் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 198 ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு, 8% முடிஞ்சிருக்கு. நான் ஐடிசி ஹோட்டல் பற்றி கூட பேசியிருந்தேன். ஐடிசி ஹோட்டல் காமத் ஹோட்டல்ஸ் பற்றி பேசியிருந்தேன் நேற்று நம்ம வீடியோவில். அதேமாதிரி ராஜரத்ன ஒயர் அது ஒரு 7% முடிஞ்சிருக்கு. அதே மமதா மிஷினரி ஒரு 7% இதில் முடிஞ்சிருக்கு. கொப்ரான், அப்புறம் வந்து ஏஜிஐ இன்ஃப்ரா, பாரத் வயர் ரோப்ஸ்னா அது நம்ம இந்த ஸ்டாக் பற்றி கூட பேசியிருந்தேன் நேற்று பேசும்போது. முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஒரு 6% முடிஞ்சிருக்கு, 8 முடிஞ்சிருக்கு. AAA டெக்னாலஜிஸ், யூனிசெம் லேப்ஸ், கேசிபி டைனாமிக் கேபிள்ஸ், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து டிஃபென்ஸ் செக்டரோட சார்ந்த பங்குகள்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அதில் வந்து பங்கு பெறாதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த நேற்று முன்னாடி அதிகமான ஏற்றம் கொடுத்த ஜிஆர்எஸ்சி, மசகாண்டா, கொச்சின் ஷிப்யார்ட் இது மட்டும் தான் வந்து அதில் ஏற்றம் கொடுக்கும். மற்ற பங்குகள்லாம் அதில் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு ஏற்றம் இருந்தது இன்றைக்கி அந்த பங்குலலாம். ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் அதிகமான ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. அதே இன்றைக்கி மார்க்கெட்டில் இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஏறின ஷிப்பிங் கார்பரேஷன் ஒரு 4% இறங்கியது. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அது ஒரு 6% இருந்தது. அப்போ அம்பர் என்டர்பிரைசஸ் ஒரு 5% இறங்கியிருந்தது. கிறிஸ்டல் இறங்கியிருந்தது. கேம்பஸ் ஆக்டிவ் வேர் இறங்கியிருந்தது. ஜூஸ்லாண்ட் எனர்ஜி ஒரு 3% இறங்கியிருந்தது. பெரிய ஏற்றம் சொல்ல முடியாது. 3லேருந்து ஒரு 6%க்குள்ளே எல்லா பங்குகளும் கிட்டத்தட்ட பிஜார். அதாவது இந்த மாதிரி பங்குகள்லாம் கண்டினியூஸாக ஏறி பங்குகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. விஜயா டைனஸ்லாம் கிட்டத்தட்ட கண்டினியூவாக ஏறி வந்த பங்கு. அது ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அது 2.5% இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து நெகட்டிவ் முடிஞ்சிருக்கும். சிஜி பவர் நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு 2% இன்றைக்கி இதில் முடிஞ்சிருக்கு. அதே சிஜி பவர் வந்து கன்சூமர் டூரபிள்ஸ்குள்ளே இந்த ஏர் கூலர் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. அவங்களும் வந்து சிம்ஃபனி இந்த ஏர் கூலர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு துறைக்குள்ளே வராங்க. இவங்கள்ட்ட வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணலாம். இது வந்து இந்த சிஜி குரூப்போட பங்குக்கு வந்து நல்ல வாய்ப்பாக இருக்கும். பெரும்பாலான பங்குகள் இந்த வாரத்தில் ஏற்றத்தில் முடிஞ்சிருந்தது. சில பங்குகள் மட்டும்தான் இறக்கத்தில் முடிஞ்சிருந்தது. ஸோ அதில் வந்து சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால அந்த இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. சும்மா வந்து நம்ம இன்றைக்கி வாங்குறோம் நாளைக்கு விற்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லெவலில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்ட்ராடே ஆப்ஷன் பண்ணுறோம், ஃபியூச்சர் பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து மார்க்கெட் எந்த டைமில் எப்படி போகும்னே சொல்ல முடியாது. இப்போ கண்டினியூஸாக மார்க்கெட் இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்ட்ராடேவோ ஆப்ஷனோ பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் யாரும் வந்து பணம் பண்ண மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் சொல்லலை. 100ல் ஒரு 85லேருந்து 90% பேர் அதில் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு செபியை வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதனால் செபி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வருங்காலத்தில் ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறவங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுட்டு அவங்க இந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க போல தெரியுது. அதுக்கான ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நல்ல பங்குகளாக பார்த்து வாங்குங்க. அதை வந்து அந்த பங்கு கூட ஒரு வாரமோ 2 வாரமோ ட்ராவல் பண்ணுங்கள். அந்த பங்கில் வர லாபத்தை நல்ல லாபம் கிடைக்குன்னா அப்போ புக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஸோ ஏதோ ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து விற்றோம் அப்படின்னா ஒரு 5%, 10% வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த டைமில் வந்து நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய டைம். அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம லாபத்தை வந்து நல்ல லாபத்தை பதிவு பண்ண முடியும். முக்கியமான விஷயம் அதுதான். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம வந்து நிறையா வந்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து சில பங்குகளை பற்றி பேசுகிறது. நீங்கள் அதில் வந்து நான் சொல்ல போகிற பங்குகளை வந்து நீங்கள் கவனித்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பங்குகளை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பங்கு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை எதாவது கேட்கணும் அப்படின்னா செபி ரிஜிஸ்டர் யாராவது ஆலோசனை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு அந்த பங்கு வந்து வாங்கலாம் வேண்டாம்னு. அப்படி இல்லைன்னா உங்களோட சுய முடிவு எடுத்துகிட்டு அந்த பங்கை வந்து அலசி ஆராய்ச்சிட்டு அந்த பங்கை வந்து வாங்கலாம் வேண்டாம் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ ஒரு படிப்பினைக்காக மட்டும்தான், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்யூ.